ட்ரம்பின் அறிவிப்பால் 43,500 கோடி ரூபாவை இழந்த கொழும்பு பங்குச்சந்தை. தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. குருநாகல் எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 உயிரிழப்பு. அர்ச்சுனா எம்பியின் புதிய திட்டம், புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கு வெளியான அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 2 அறிமுகப்படுத்திய புதிய இறக்குமதி வரி கொள்கைகள் தற்போது உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் பல பங்கு சந்தைகள் பெரும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் ஆசியாவில் உள்ள பல பங்கு சந்தைகளும் இதனால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. நிலவும் சூழலில் இலங்கையின் ஒரே பங்கு சந்தையான கொழும்பு பங்கு சந்தையும் ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த முடிவின் பலியாக மாறியுள்ளது. இந்த முடிவு அறிவிக்க தொடர்ந்து தொடர்ச்சியாக 3 வர்த்தக நாட்களாக கொழும்பு பங்கு சந்தை பெரும் சரிவை சந்திக்க நேர்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 2 வர்த்தக முடிவில் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 16,007.44 புள்ளிகளாக பதிவாகி இருந்த நிலையில் நேற்றைய வர்த்தக முடிவில் அது 14,660.45 புள்ளிகளாக பெரும் சரிவை பதிவு செய்துள்ளது. அதாவது இந்த 3 வர்த்தக நாட்களில் மட்டும் 1,346.99 புள்ளிகள் அல்லது 8.41% கொழும்பு பங்கு சந்தை சரிந்துள்ளது. இதற்கிடையில் ஏப்ரல் 2 வரை 5,688.56 பில்லியன் ரூபாயாக பதிவாகியிருந்த கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வு நேற்றைய நிலவரப்படி 5,253.18 பில்லியன் ரூபாயாக குறைந்துள்ளது. இந்த 3 நாட்களில் மட்டும் 435.37 பில்லியன் ரூபாய், அதாவது 43,537 கோடி ரூபாய் கொழும்பு பங்கு சந்தையிலிருந்து இழக்கப்பட்டுள்ளது. இதில் நேற்று ஒரு நாளில் மட்டும் பங்கு சந்தையின் இழந்த மதிப்பு 227 பில்லியன் ரூபாய் ஆகும். இது ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கிளிநொச்சி வட்டக்கச்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர். அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சியிலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை. ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போடக்கூடாது. புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழுள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்வி கோரலை மேற்கொள்வார்கள். உள்ளூராட்சி சபைகள் என்பது எமது அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே. ஆணையரவு உப்பை ஆணையரவின் பெயரை மாற்றி இன்று ரஜலுனு என மாற்றியுள்ளனர். சபைகள் எமது கைகளில் இருக்கும்போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாது. கட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன. எனக்கு எதிராக கூட ஒரு இன விடுதலை சார்ந்து பயணிக்கும் நாம் பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடாது. தயாசிரி ஜெயசேகர சொல்கிறார். வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளனர். ஏன் பிரித்தானியா 4 பேர் மீதும் தடை கொண்டு வருகிறார்கள் என்று. நாங்கள் விட்ட பெரிய தவறு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவளித்து 5 லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை அளித்திருந்ததால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள். 4 பேரை தடை செய்வதை விட பெரிய வெற்றி நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார். குருநாகல் வெகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 11 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு வாயு நிரப்புவதற்காக வந்த லொரி ஒன்றுக்கு வாயு நிரப்பும் போது 6,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 வாயு தொட்டிகளில் ஒன்று வெடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. வெடிக்காத மற்றொரு 6,000 லிட்டர் வாயு தொட்டியை மாநகர சபை ஊழியர்கள் மிகுந்த முயற்சியுடன் மூடியதால் ஏற்படவிருந்த பாரிய சேதம் ஓரளவு தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா டிக்டாக் செயலி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து புலம்பெயர் தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் டிக்டாக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வருகின்றது. இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம். பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலி மூலம் வெளிப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரபலமடைந்தவுடன் அதன் உள்நோக்கங்கள் மாறி பலர் தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டார். மேலும் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை பேணுவது காலத்தின் தேவை மட்டுமல்ல, அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். டிக்டாக் தளங்கள் எந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து தனது சொந்த தளத்தில் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் நேரடியாக உரையாடுவதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்த அவர் இன்று முதல் ஒவ்வொரு திங்கள், புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் தேவைப்படும் அவசர நாட்களிலும் புலம்பெயர் தமிழ் சமூகம் என்னுடன் நேரடியாக இணைந்து உங்கள் சந்தேகங்களையும் மதிப்புமிக்க ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கப்படும். முன்கூட்டியே தொடர்பு கொண்டு உங்களை அடையாளப்படுத்தி இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் எச்சரிக்கையாக, அந்த காரணத்துக்காகவும் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது என்னுடன் உரையாடும் கடைசி நாளாக இருக்கும் என்றும் கூறினார். இந்த அறிவிப்பு தமிழ் சமூகத்துக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதற்கான முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அரசாங்க தரப்பு சந்தித்த போது அரசாங்க தரப்பினால் ஒரு சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினர் கூட சந்திப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடுமையாக சாடியுள்ளார். நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்ல காலம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எங்களது கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள். காரணம், தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் இந்திய பிரதமரை சந்திக்க எங்களுக்கு அங்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. அதே தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் சிங்கள உறுப்பினர்களை மாத்திரம் அழைத்து சென்று மோடியுடன் சந்திப்பு இடம்பெற்று நாட்டில் சிங்களவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் என மோடியை நினைக்க வைத்திருப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மோடியின் சந்திப்பு, நடைபெறவுள்ள தேர்தல், தமிழ் மக்களின் வாக்குகள் மற்றும் தமிழ் தரப்பில் அரசியல் நகர்வு தொடர்பில் பலதரப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.